வணக்கம்ப்பா. இந்த ஃபேட்டி லிவருங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகள் சரியாக சேராமல் செமிக்காமல் இந்த எண்ணெய் கொழுப்பு பொருள்கள்லாம் போய் அந்த ஈரலில் போய் அடைச்சிக்கிறது தான். அடைச்சி அது பெருசாக தெரியும். அது வந்து இந்த சக்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக அது நிறையா இருக்குது. அது அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகள், இந்த கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் இதிலெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் வெள்ளை சக்கரை சேர்த்து இதெல்லாம் தவிர்த்தரணும், கண்டிப்பாக தவிர்த்தரணும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க சக்கரை நோயாளிகளும் கோளாறாக கார்போஹைட்ரேட் உணவு குறைச்சிக்கணும். அப்படி இருக்கும்போது ஃபேட்டி லிவர் இருந்தாலே இந்த பித்தப்பையில் வந்து கல் உருவாகும். அப்புறம் பித்தப்பையை எடுக்கணுமாங்க. அப்போ செரிமான பிரச்சனை வரும், சரியாக சாப்பிட முடியாது, பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபேட்டி லிவர் வர வைக்காதீங்க. இதுக்கு வந்து எண்ணெய் சத்து உணவுகளை குறைச்சிக்கங்க. ராத்திரியில் 10 மணிக்கெல்லாம் படுக்கையில் படுத்து நீங்கள் தூங்கிடணும். அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறைய வாய்ப்பு இருக்குது.